நாம இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம். அதாவது பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்டட் அப்படி மாதிரி தான் வந்திருக்கும். இதுக்கு என்ன நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமனான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக பார்த்திங்க அப்படின்னா ஜிமெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஜிமெயிலில் தான் பிடிஎஃப் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம் ஆர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இல்லைனா இயர் அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பேங்க் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சில பேங்க் சைடு பார்த்திங்க அப்படின்னா இயர் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேங்க் சைடு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேங்க் சைடு பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப்பில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மேக் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பாஸ்வேர்டு கேட்குது ப்ரோ, பாஸ்வேர்டு கேட்குது ப்ரோன்னு. உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்தா நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்கோட பிடிஎஃப் ஃபார்மேட் தான் நான் எடுத்துக்கிறேன். சாம்பிளுக்கு ஒரு பேங்க்கோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு நம்ம எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்டு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ராஜேஷ் வான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் பார்த்தா இருக்குது. இதுவே டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 5, 1950 பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதுவே நம்மளுடைய பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 லெட்டர், அதாவது உங்களுடைய நேமோட ஸ்டார்டிங் 4 லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் என்ட்ரி பண்ணுற சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டே அண்டு மந்த்து. டே அண்டு மந்த்து மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய நேம் அண்டு டேட் அண்டு மந்த்து. நம்மளுடைய நேம் அண்டு டேட் அண்டு மந்த்து, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க் சைடு இருந்தும் மாறும். காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சில பேங்க் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைப் பார்த்திங்க அப்படின்னா கேட்குறீங்க. என்னுடைய பாஸ்வேர்டு கேட்குது, நான் என்ன என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு தான் மேக் பண்ணேன். இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிளை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ப்ரூஃபாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் அண்டு டே அண்டு மந்த்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஓப்பன் கொடுக்கலாம். நாம் இப்போ அந்த சாம்பிள் பாஸ்வேர்டு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இதுவே எஸ்பிஐ யூஸராக இருந்தால் இல்லை இந்தியன் பேங்க் யூஸராக இருந்தால் எந்த ஒரு யூஸராக இருந்தாலும் உங்களுக்கு சாம்பிள் பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.